ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரியாணி சுவையில் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே எம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த சேமியா குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எம்மியான இந்த சேமியா பிரியாணி நம்ம ஒரு சிம்பிளான மெத்தடில், அதே டைமில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மார்னிங் டைமில் நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக வச்சுருந்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸில். வாங்க ஒரு பேனை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட நல்லெண்ணெய் இருக்கிறதுனால நான் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அப்பப்போ நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பாதி பச்சை மிளகாயை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டால் போதும், நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட ஆல்ரெடி நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு, 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அதாவது ஒரு 400 கிராம் சேமியாவுக்கு ஒரு கைப்பிடி அளவு போதும். இப்போது ஒரு 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியோட நம்ம 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கோம். இது கூட கரம் மசாலா இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி வரணும். இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணுங்க. ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 400 கிராம் சேமியாவுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது 1 லிட்டர் கரெக்டாக வருங்க. ஸோ சேமியாவை பொறுத்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் கொஞ்சமாக கொதிக்க வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதித்து வரணும். ஆல்ரெடி நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு. இப்போ மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் உப்பு போதுமானது. அதாவது 400 கிராம் சேமியாவுக்கு 1 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து வரணுங்க. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி நான் சேமியாவை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்ம சேமியாவை வறுக்காமல் சேர்த்தோம்னா சேமியா சேர்ந்துடும். ஸோ அதனால தான் சேமியா வறுத்துட்டு இதில் சேர்க்கணும். இதை இப்போ நம்ம ஈவனாக இந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தண்ணி வந்து நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக நம்ம வந்து தம்மிலே சிம்மிலே வச்சு நல்லா வேக வைக்கும்போது இந்த சேமியா வந்து கரெக்டாக வெந்து வந்துடுங்க. ஸோ நல்லா கரெக்டாக உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடச்சிரும். அப்படியே உங்களுக்கு சேமியா வந்து தண்ணி பற்றலைன்னா கொஞ்சமாக கொதிக்க வச்சு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா வந்து நல்லா ஆல்மோஸ்ட்டு நல்லா நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே எம்மியாக டேஸ்டியாக இருந்தது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கோ, ஸோ அதே மாதிரியே இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மேலும் இதன் போல் சுவையான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.